ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இங்கிலீஷில் பொதுவாக சின்ன சின்ன சென்டென்சஸை ஈஸியாக நம்மளால் ஃப்ரேம் பண்ணிட முடியும், அட்லீஸ்ட் மேனேஜ் பண்ணிடுவோம். ஆனால் லாங் சென்டென்சஸ்னு வரும்போது, கோர்வையாக ஒரு பெரிய சென்டென்ஸாக பேசணும்னு நினைக்கும் போது என்ன டென்ஸ் யூஸ் பண்ணணும், என்ன கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும், எதை ஃபஸ்ட்டு சொல்லணும், லாஸ்ட்டு சொல்லணும், இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் நம்மளுக்கு வரும். அதனால தான் நம்ம சேனலில் தொடர்ந்து லாங் சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பேட்டர்னில் லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இன்றைக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் சின்ன வயசில் இருந்தப்போ இது மட்டும்தான் நான் நல்லா செய்வேன்னு நினச்சேன், இல்லை இது மட்டும் தான் எனக்கு நல்லா வரும்னு நினச்சேன். ஓகே, ஒரு விஷயம் இது எனக்கு நல்லா வரும், எனக்கு மேக்ஸ் நல்லா வரும்னா எப்படி சொல்லுவோம்? அதை ஐ எம் குட் அட் மேத்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டாக? ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இதை ஃப்ரேம் பண்ண போகிறோம். நான் சின்ன வயசில் இருந்தப்போ இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, வென் ஐ வாஸ் யங். வென் ஐ வாஸ் யங், இது மட்டும்தான் எனக்கு நல்லா வரும், இதை மட்டும்தான் நான் நல்லா செய்வேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது இங்கிலீஷில் this was the only thing, this was the only thing I thought I would be good at. Okay, this was the only thing I thought I would be good at. ஸோ இது எப்படியும் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, when I was young, I thought, நான் நினச்சேன்ற விஷயத்தை தான் சொல்கிறோம். ஓகே, இங்கே மெயின் க்ளாஸ் வந்து நான் நினச்சது தான். எப்போ நினச்சேன்? நான் சின்ன வயசில் இருக்கும்போது நினச்சேன். ஸோ வென் க்ளாஸ் வந்து adverb clause, அது சென்டென்ஸோட பிகினிங்லேயே எழுதியிருக்கோம். ஸோ இங்கே மெயின் க்ளாஸ் ஐ தாட் அப்படின்றத சொல்லிட்டு என்ன நினச்சேன்னா, இந்த விஷயத்தை மட்டும்தான் நான் நல்லா செய்வேன்னு நினச்சேன். திஸ் வாஸ் தி ஓன்லி திங் ஐ வுட் பி குட் அட் இப்படியும் சொல்லலாம். பட் ஒரு எம்ஃபசிஸ், இந்த சென்டென்ஸே ஒரு எம்ஃபசைஸ்டு சென்டென்ஸ் தான் இல்லையா? இது மட்டும்தான் நான் நல்லா பண்ணுவேன்னு நினச்சேன், இது மட்டும்தான் நான் எனக்கு நல்லா வரும்னு நினச்சேன்னு சொல்லும்போது நம்ம அந்த கிளாஸஸோட ஆர்டரை சேஞ்ச் பண்ணி இப்படி சொல்கிறோம். இது வந்து சவுண்ட்ஸ் மோர் நேச்சுரல் அண்ட் ப்ரிஃபரபிளி இது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் சென்டென்ஸ் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு எம்ஃபசைஸ்டாக இருக்கும். ஓகே, திஸ் வாஸ் தி ஓன்லி திங் I thought I would be good at. ஓகே, இது எப்படியோ சொல்லலாம். I thought this was the only thing I would be good at அப்படியும் யூஸ் பண்ணலாம். ஆல்ரைட், ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சென்டென்ஸோடைய கிளாஸ் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர் ஆர்டரில் வச்சு கிளாஸ் அனாலிசிஸ் தெரிஞ்சுக்கலாம். when I was youngன்றது adverb clause சென்டென்ஸோட பிகினிங்கில் போட்டோம், followed by the main clause. மெயின் கிளாஸ் இருக்குது I thought. என்ன நினச்சேன்? எனக்கு நல்லா வர ஒரே விஷயம் இது மட்டும்தான் நினச்சேன், இல்லை இந்த விஷயத்தை மட்டும்தான் நான் நல்லா செய்வேன் நினச்சேன். ஓகே, நான் நல்லா செய்கிற ஒரே விஷயம் இதுதான், இல்லை இதைத்தான் நான் நல்லா செய்வேன், எப்படி வேணால் நம்ம தமிழில் சொல்லலாம். ஓகே, ஸோ எனக்கு நல்லா வர்ற ஒரே விஷயம் இதுதான், ஒரே விஷயம் இதுதான், அதை தான் நம்ம தாட்டுடைய ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அது நவுன் கிளாஸ். ஐ தாட் திஸ் வாஸ் தி ஒன்லி திங், திஸ் வாஸ் தி ஒன்லி திங்ன்றது நவுன் கிளாஸ். ஒன்லி திங்கை டிஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் எழுதியிருக்கிற சென்டென்ஸ் ஒரு ஆட்ஜெக்டிவ் கிளாஸ். எனக்கு நல்லா வர்ற ஒரு விஷயம், நான் நல்லா செய்யக்கூடிய ஒரு விஷயம், எந்த விஷயம்? தி ஒன்லி திங் I would be good at. சரிங்களா? I would be good at only thing. அந்த ஒன்லி திங்கை வந்து நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம், அதை டிஸ்கிரைப் பண்ணி நம்ம இந்த I would be good atன்றதை கடைசியாக சொல்கிறோம். ஸோ இது adjective clause. ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸோடைய பேட்டர்ன் எப்படி இருக்குது? adverb clause, main clause, noun clause and adjective clause, எல்லா கிளாஸஸும் மிக்ஸ் ஆன ஒரு சென்டென்ஸ் இது. ஓகே, ஸோ இதே மாதிரி பேட்டர்னில் தான் மற்ற எக்ஸாம்பிள்ஸ் இருக்க போது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு வீடியோ முடியறதுக்குள்ளே தெளிவாக புரிஞ்சிடும். ஓகே, செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீ சென்னையில் இருந்தப்போ இதில் தான் உன் காசையெல்லாம் செலவழிப்பேன்னு நான் நினச்சேன். ஓகே, நீ சென்னையில் இருந்தப்போ, ஸோ அதே மாதிரி adverb clause-ஐ ஃபஸ்ட்டு சொல்ல போகிறோம். when you were in சென்னை, நீ சென்னையில் இருந்தப்போ, when you were in சென்னை, இதில் தான் உன் காசையெல்லாம் செலவழிப்ப. ஓகே, ஸோ எம்ஃபசைஸ்ட் அந்த டோன்லேயே சொல்ல போகிறோம். ஸோ அதனால் this was the only thing, அதையே நம்ம சொல்லிக்கலாம். this was the only thing நான் நினச்சேன். I thought நீ காசையெல்லாம் செலவழிப்பேன்னு. you would spend all your money on. I thought this was the only thing you would spend all your money on. I thought this was அந்த கிளாஸ்க்கு முன்னாடியும் சொல்லலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நீ ஆட்டோக்கோ இல்லை கேபுக்கோ தான் உன்னோட காசு எல்லாம் செலவழிப்பேன்னு நான் நினச்சேன் அப்படின்ற சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். I thought you would spend all your money on cabs or auto அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயந்தான் அப்படின்னு சொல்லாமல், ஆட்டோவோ கேபுக்கு தான் நீ செலவு பண்ணுவேன்னு சொல்லாமல், இந்த விஷயத்தில் தான் நீ செலவு பண்ணுவேன்னு மட்டும் சொல்கிறோம். ஜென்ரலாக சொல்கிறோம் நாம், இந்த விஷயத்தில் தான் நீ பண்ணுற, அது என்ன விஷயம்? ஆட்டோ, கேபு, ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி பர்டிகுலராக சொல்லாமல் ஜென்ரலி இதில் தான் நீ செலவு பண்ணுவேன்னு எம்ஃபசைஸ்டாக சொல்கிறோம். அதனால் இதில் தான் அப்படின்னு சொல்கிறதுனால திஸ் வாஸ் தி ஓன்லி திங் யூ வுட் ஸ்பெண்ட் ஆல் யுவர் மணி ஆன். ஐ தாட்டை முன்னாடியும் சொல்லலாம், இல்லை நடுவுலையும் சொல்லலாம். ஓகே, ஸோ அதே சேம் நம்பர் ஆஃப் கிளாஸஸ், சேம் டைப் ஆஃப் கிளாஸஸ் தான் இதுலேயும் இருக்குது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். நீ உன்னோட ஃபர்ஸ்ட் சேலரி வாங்கினப்போ, நீ உன்னோட ஃபர்ஸ்ட் பே செக் வாங்கினப்போ இந்த கேட்ஜெட் தான் நீ வாங்குவேன்னு நான் நினச்சேன். ஸோ இது இப்போ நீங்கள் ஈஸியாக ட்ரை பண்ண முடியும்.
நீ உன்னோட ஃபர்ஸ்ட் பே செக் வாங்கினப்போ when you got your first paycheck. கரெக்ட்? இந்த கேட்ஜெட் தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுதான் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். இங்கே இந்த கேட்ஜெட் தான். This was the gadget I thought you would buy. இல்லைனா when you got your first paycheck, I thought this was the gadget you would buy. ஓகே, ஸோ அதே நம்பர் ஆஃப் க்ளாஸஸ் தான் இதுலேயும் இருக்குது. அதே சேம் பேட்டர்னில் தான் இருக்குது. ஆல்ரைட், லெட்ஸ் மூவ் டு த ஃபோர்த் எக்ஸாம்பிள். நீ ஸ்கூல் படிக்கிறப்போ இந்த சப்ஜெக்ட் தான் உனக்கு சுத்தமாக பிடிக்காமல் இருக்கும்னு நான் நினச்சேன். இந்த சப்ஜெக்ட் தான் நீ ஹேட் பண்ணுவேன்னு நான் நினச்சேன். ஓகே, நீ ஸ்கூல் படிக்கும்போது when you were in school, when you were in school, இந்த சப்ஜெக்ட் தான். This was the subject. This was the subject I thought, yes, exactly, you would hate. Okay, you would hate the most. சொன்னாலும் ஓகே. When you were in school, this was the subject I thought you would hate the most. இது எப்படியும் சொல்லலாம். When you were in school, I thought this was the subject you would hate the most. All right? And the last example for today, அவள் ஜிம்மில் ஜாயின் பண்ணப்போ இந்த ஒர்க் அவுட்டு தான் அவள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவான்னு நினச்சேன். பார்த்தா அவளுக்கு அது பிடிக்கவே இல்லை. நான் நினச்சேன் அவளுக்கு இந்த ஒர்க் அவுட் தான் பிடிக்கும்னு. இந்த ஒர்க் அவுட்டை தான் அவள் என்ஜாய் பண்ணுவா. ஓகே, எம்ஃபசைஸ்டு டோன்னா என்னென்னா இதுதான் அதுதான் அப்படின்னு நம்ம அழுத்தி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இன்றைக்கி பார்த்த எல்லா சென்டென்ஸுமே இருந்தது. ஸோ அதனால தான் அந்த திஸ் வாஸ் தி ஒன்லி திங், திஸ் வாஸ் த கேட்ஜெட், திஸ் வாஸ் த சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம போடுறோம். ஓகே, அண்ட் இன்றைக்கி நம்ம பார்த்த எல்லா சென்டென்சஸுமே பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அதனால தான் திஸ் வாஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அவள் ஜிம்மில் சேர்ந்தப்போ when she joined the gym, when she joined the gym, this was the workout. This was the workout I thought she would enjoy the most, she would like the most. Okay, when she joined the gym, this was the workout I thought she would enjoy the most. இல்லைனா I thought this was the workout she would enjoy the most. Okay, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தட்ஸ் ஆல் டு டூ வித் டுடேஸ் லெசன். ஸோ இன்றைக்கி லெசனில் நீங்கள் ஒரு புது ஸ்ட்ரக்சர் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இது எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுனா, இதே மாதிரி சிமிலர் எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் காமெண்ட் பண்ணுங்கள். அதில் கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நான் கரெக்ட் பண்ணி உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஸோ இப்படி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் இப்படி ப்ராக்டிஸ் பண்ண உங்களால் பேசும்போதும் இதே மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணி பேச முடியும். ஸோ யூ வில் சவுண்ட் மோர் நேச்சுரல் அண்ட் ஃப்ளூவெண்ட். Okay, thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.